அனிதா சம்பத் vlogs. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃபேமிலி அவுட்டிங் போயிட்டு இருக்கோம். எங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரீச் ஆனதுக்கு அப்புறமா நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஈசிஆர் கிட்ட வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குழு கொடுத்து எம்னு ஆரம்பிக்கும், கடைசியில எம்னு தான் முடியும். இதுலயே கட்டுப்பிடிச்சிருவாங்க. எம்னு ஆரம்பிச்சு எம்னு முடியும் எங்க ஈசிஆர்ல. அங்கே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். என்னோட நாத்தனாருக்கு வந்து எனக்கு பர்த்டே. இவங்க தான் வந்து பர்த்டே பேபி மிடில் இருக்கவங்க. இது வேற காட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களே, மறந்துட்டேன். இது எடிட்டிங்க பொறுத்து தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து இன்னைக்கு பர்த்டே அவுட்டிங் போயிட்டு இருக்கோம். ஸோ என்னோட மதர் உங்களுடைய மாமியார் சட்டக்காரங்க பாப்பாங்க, அவங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்லிடுக்கல. என்னோட சிஸ்டர்ஸ் இன்லா, அப்புறம் வெண்பா, ஆதி அண்ட் மதர் இன்லா பிரபா டிரைவர், ஓலா டிரைவர் அண்ட் ஓலா டிரைவரும் நானும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு நாங்க ட்வினிங் பண்ணிருக்கோம். நான் இறங்கி எதுக்கு ஓலா டிரைவருக்கு இவ்வளவு ஒரு ஆஃபர் பண்ணணும் நீங்க? ரொம்ப நாளா இந்த Dress வந்து ஒரு 2 வாட்டி தான் போட்டிருப்பேன். அதனால போடணுமே வச்சிருந்தேன். அப்புறம் பிரபா ட்ரெஸ் பார்த்துட்டு இதே மாதிரி நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஸோ இன்னைக்கு வந்து அதையும் நானும் போட்டேன். நானும் பிரபா இன்னைக்கு ட்வினிங் ஒரே மாதிரி ட்ரெஸ். இப்ப பாட போறாங்க, அத்தை பாட போறாங்க. அந்த கசல்ல இருந்தே ஆரம்பிச்சு இல்ல, நம்ம வந்து இப்போ நம்ம இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதாவது வண்டியில 3 கண்ணாடின்னு இருக்கு, அதை பார்த்துட்டு ஓடணும்ன்றது தெரியுமா தெரியாது உங்களுக்கு? இங்க ஒண்ணு இருக்கா? சரி சரி. இது அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கும், தேடிட்டே வரணும். அப்படியே ஸ்லோவா வந்து திரும்பணும். இதுக்குள்ள என்ன இருக்கும்? இதான்டா ஹோட்டல். அதுக்குள்ள கரப்பாம்பூச்சி பண்ண, பள்ளி பண்ணலாம் இருக்குடா. Yes, MGM Beach Resort. இதுக்குள்ள பீச் இருக்கா? ஆமா, சின்னதா வச்சிருக்காங்க, ஒரு சின்ன ஒரு பேஷன்ல வச்சிருப்பாங்க. பேஷன்லயா? ஆமா, மண்ணும் கொஞ்சோண்டு தண்ணியும் வச்சிருப்பாங்க. அதுல வந்து தலையை நனைச்சுக்கணும், அதான் பீச். கை லேசா கை நனைச்சு மேல தள்ளிச்சு. ரங்கநாட்டம்ல இருக்கு, அந்த பக்கம் பாருங்க. ரங்கநாட்டம்லாம் இல்லடா, அது ரங்கராட்டனம். அது வந்து இதுடா தீம் பார்க். இங்க இருக்கிறது வந்து தீம் பார்க். இங்க இருந்து பார்த்தா தெரியும். இது வந்து பக்கத்துல இருக்கிறது ரிசார்ட். ஒரே காம்பவுண்ட், நடுவுல ஒரே ஒரு செவரு தான் தடுப்பு. இப்படியே உள்ள போனோம்னா கார் பார்க், அப்படியே பீச். பீச்சும் ரெஸ்டாரண்ட்டும் ஒண்ணா இருக்கும். இது வந்து தீம் பார்க் பக்கத்துலயே ஒட்டி இருக்கனால நமக்கு அதெல்லாம் வந்து ஆமா ஆமா அதெல்லாம் வந்து அப்படிங்க இருந்து பார்த்தாலே தெரியும். எதுக்கு இதுக்கு இது பிராண்டிங் பண்ணிங்கற? வெண்பா தூங்கி என்ஸ்டா. இதான் வந்து பார்க்கிங். இந்த சரௌண்டிங் இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து ஆக்சுவலி அந்த சைட் போகணும். இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தியா இல்லை அமாவாசையா என்ன தெரில. இங்கே வந்து தேங்காய்லாம் வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கங்கே ஆர்ட் ஒர்க்லாம் இருக்கும், ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அடிக்கடி வருவோம் இங்கே. அண்ட் இங்கே சும்மா பேசுறதுக்கு கொஞ்சம் இடம், அப்புறம் ப்ரமோஷன் மாதிரி. சரி, ஆனாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கு இந்த இடம். இப்போ வந்து மழை வேற பெய்யுது. ஸோ இந்த கிளைமேட்க்கு இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து செம க்யூட்டாக இருக்குது. 4 புத்தா 4 இடத்துல. நல்ல ஒரு ஃபோட்டோ பாயிண்ட். வந்தால் அங்கங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நைட் டைமில் இதுலலாம் வந்து லைட்ஸ் எரியும். ஸோ வழி ஃபுல்லாக லைட்ஸாக இருக்கும். அப்படி இங்கே ஃபோட்டோ லவர்ஸ்லாம் வந்தீங்கன்னா உட்காந்து எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ எடுக்கலாம், சுற்றி. பார்த்துக்கலாம். இல்லை இண்டோர் வேணும்னா அப்படி உள்ளேயும் உட்காந்துக்கலாம்.
ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு நைட் எஃபெக்டில் காட்டுறேன். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு. அண்ட் அந்த முத்து படத்தோட மியூசிக்லி நாங்கள் பண்ண இடம் வந்து அந்த இடம். இங்கே வந்து 2 பெஞ்ச் போட்டிருந்தாங்க. அந்த பெஞ்ச் மேலே ஃபோன் வச்சு நாங்கள் வந்து அது பண்ணோம். எத்தனை வருஷம்? ஒரு 4 வருஷம் இருக்குமா? 4 வருஷம் இருக்கும் நாங்கள் அந்த இது பண்ணி. அண்ட் நைட்டில் வந்து இங்கே பாடுவாங்க டீமாக வந்து. ஜாமிங்கா எனக்கு பேர்லாம் தெரில, பட் டீமாக வந்து பாட்டு பாடுவாங்க. ஏதாவது வேறு லாங்குவேஜ் பாடுவாங்க. சில பேர் வந்து டிஜேயிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நைட்டில் நடக்கும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது வந்து பர்த்டே பார்ட்டிஸ் வைக்க போகிறீங்கன்னா அவங்க வந்து அந்த டீமுக்கு மட்டும்னு சில சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுவாங்க. அந்த டீம் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஐடி கம்பெனிலேருந்தோ இல்லை ஏதாவது நார்த் இந்தியன்ஸ் வந்து அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது பண்ணுறது, வீட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறது, பார்ட்டி, பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாம் நடக்குமா. நல்லா ஃபன்னாக இருக்கும். ஆனால் அவங்க ஆடும்போது கூட சேர்ந்து வந்து நார்மலாக வந்திருக்கிற வெளியேருந்து வந்திருக்கிறவங்க இருக்காங்களா, ஹோட்டலுக்கு வரவங்க, அவங்களும் சேர்ந்து வந்து ஆடுவாங்க. என்ஜாய் பண்ணி ஆடுவாங்க. அதெல்லாம் ஃபன்னாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா நைட் டைமில் சூப்பராக இருக்கும். கோவிட்க்கு முன்னாடிலாம் வந்து நல்லா இந்த இடம் வந்து அப்படியே பரபரப்பாக இருந்தது. பட் இந்த கோவிட் டைமில் ரொம்ப கூட்டம்லாம் குறைஞ்சிருச்சு. பட் ரீசெண்டாக ஒரு வாட்டி வந்தேன். அப்போ வந்து அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. அண்ட் பாடுறதுமே வந்து ஒரு 2 பேர் பாடினாங்க. நாங்கள் ஒரு 4 பேர் தான் இருந்தோம். எங்களுக்காக மட்டும்தான் பாடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி எப்படின்னு தெரில. நான் வந்து ஒரு 5 months ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி எப்படின்னு தெரில, பார்க்கலாம். உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு 2 செகண்ட் உங்கள் கூட அந்த பீச் ஓரமாக நின்று பேசிட்டு வர கேப்பில் இடம் பிடிச்சி உட்காந்து எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸைட் ஆகணும். ஹியூமன் பீங்னா அப்படிதான். இங்க பாருங்க உங்க பின்னாடி. என்னதுமா பீச்சா? ஆமா, எப்படி இது பாருங்க. ஐயோ சூப்பரா இருக்குடா. கால் டர்ட்டியா இருக்குண்ணா. சரி வா, கால் பீச்ச கழுவு. வேணா, நான் முழுகிடுவேன் அப்படிங்கறாங்க. ஏய் எப்படிமா இருக்கு பீச்? நம்ம பீச்ல குளிக்கலாமா? பீச்ல குளிக்கலாமா? ஏன் நான் முழுங்கிடுவேன். முழுங்கிடுவியா? ஓகே, என்ன ஆர்டர் பண்ண போறீங்க? சம்பந்தப்பட்டவங்க அங்கதான் இருக்காங்க. ஓ, அவங்க ஸ்பான்சரா? ஸ்பான்சர் வந்து அதுக்கான. திரும்ப பாருங்க. என்னம்மா? ஏய் கடல். வா போலாம், நம்ம போய் பாத்துட்டு வரலாம். ஓகே, அந்த அக்கா என்ன பண்றாங்கன்னா அவங்க ஈவினிங் வந்து பாட்டு பாட டான்ஸ்ன்னு சொல்லிட்டு பாட்டு பாட போறாங்க. அந்த பாட்டுக்காக இப்போ வந்து அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த அக்கா வந்து ஈவினிங் பாட்டு பாடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது இப்படி தான் ஒரு அண்ணா ஒரு அக்கா வந்து பாடினாங்க. அவங்க வந்து அந்த பாட்டோட கரோக்கே வந்து ஆல்ரெடி அவங்களோட இதில் வந்து வச்சுருப்பாங்க. லாஸ்ட் டைம் வந்து அசாம் சாங்கு, அந்த மாதிரி நார்த் ஈஸ்ட் ஒரு தாய்லாந்து சாங் அந்த மாதிரி ஏதோ டைப்பில் பாடினாங்க. இப்பயும் அந்த மாதிரி தான் ஏதோ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அதை பார்த்துக்கிட்டே உங்களுக்கு ஓப்பன்லேயே சாப்பிடணுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இடம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வானம் தான். பட் இப்போ மழை பெய்கிற மாதிரி இருக்கனால நாங்கள் வந்து அங்கே உட்காரில் திடீர்னு மழை பெஞ்சிருமோன்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் வந்து இந்த இருக்கோம். என்ன சொல்ல வரீங்க? அதாவது அங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். பட் சும்மா எங்க பீச்ல விளையாடலாம். இப்பதான் வந்து இன்பாக்கு தைரியமே வந்திருக்கு. மணல்ல கால் வைக்கலாம். வேணா நான் முழுங்கிடுவேன் அப்படின்னு இருந்தா இப்பதான் பட் கை வச்சு கால் வச்சிருக்கேன். ஆக்சுவலா வந்து கடல் வந்து ஒரு அதிசயம் தான். கடல் வந்து என்னைக்குமே வந்து என்ன சொல்றது, அது இயற்கையோட ஒரு ஆட்சி புரிகிற இடம் மாதிரி கடல். இங்க வந்து பார்க்கும்போது தான் நம்மலாம் எவ்வளோ ஒரு சிறு துளி, ஒரு தூசி அப்படிங்கிறதே தெரியும். எவ்வளோ நீங்கள் வந்து பார்த்தாலும் அது வந்து அது உங்களுக்கு ஒரு பிரமிப்பு தந்துக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக அந்த வானமும் அந்த மேகமும் சேர்ற இடம் இருக்குங்க. அது பார்த்து வந்து அதை பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு பிரமிப்பே இருக்கு. எங்கேயோ இருக்கு நம்ம இந்த உலகத்தோட இந்த உருண்டையில் எங்கேயோ ஏதோ ஒரு புள்ளியில தான் நம்ம இருக்கோம். பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து லைட்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்க்கவே வந்து அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்ஸ் வந்துடும். மாமா வாங்க நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்றாங்க. மாமா காப்பாத்த
ஃபுட்டாக நம்ம சாப்பிட போகிறோம். கூட்டம் வந்து கம்மியாக தான் இருக்காங்க. ஒரு 8 o'clock 9 o'clock அப்படி தான் கொஞ்சம் வருவாங்க. நம்ம வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம். டைம் வந்து இப்போ ஐ திங்க் கூட ஆகலன்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சு 6 டைம் வந்து. மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், காஃபி, சிக்கன் நகட்ஸ். ஓகே, நைட் எஃபெக்டில் காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் நைட் எஃபெக்ட். பீச் பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கும், அழகாக லைட்டிங்ஸ்லாம் பண்ணி. அண்ட் இந்த இடத்துல தான் பாடுவாங்க. இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அங்கே என்ன எழுதியிருக்குன்னா ஒரு போர்டில் பர்த்டே பார்ட்டி ஆன் ப்ராசஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ மேபி நைட்டில் ஏதாவது பர்த்டே பார்ட்டிஸ் 12 o'clock அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல். அண்ட் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் லைட்டிங்ஸ் இருக்குது. இங்கே பஃபெட்டில் வந்து சாப்பிட்றவங்களுக்கு இங்கே போய் நீங்கள் உங்களோட ஃபுட்டு கலெக்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு எங்கே வேணால் வந்து உட்காந்துக்கலாம். நைட் எஃபெக்டில் அழகாக இருக்கும். அப்புறம் இங்கே வந்து ஐ திங்க் கொஞ்சம் வைனோ அந்த மாதிரி இங்கே கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. அப்படி இருக்கவங்க இங்கேயும் இண்டோர் ஏசி ப்ரிஃபர் பண்ணணும்னா நீங்கள் இங்கேயும் உட்காந்துக்கலாம். ஐ திங்க் அது கிடைக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில, ஐம் நாட் ஷுர். ஓகே கைஸ், இங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த நைட் எஃபெக்ட் வியூ. அந்த பக்கம்லாம் போனால் இன்னுமே நல்லாயிருக்கும், லைக் ஆப்போசிட் சைடில். பட் இப்போ வந்து நாங்கள் கிளம்பி ஹோட்டலுக்கு போகிறோம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா நான் அப்படி கிளம்புறேன். ஸோ ரொம்ப இந்த அழகான இடத்த we are leaving now. ஓகே, இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் போகிற வழியில் செம்ம மழை இருந்தது. வழியிலே ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டிட்டு எல்லாரும் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு திரும்பியும் வீட்டுக்கு போனோம். வலசரவாக்கம் ரீச் ஆகும்போது பார்த்தா அங்கேயும் செம்ம மழை போல். அதனால் வந்து மரம் ஒன்று முறிஞ்சு விழுந்திருந்தது ரோட்டில். அந்த வழியாக போக முடியல. நாங்கள் வேறு ஒரு வழி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனோம். அதனால் வந்து என்னால் அதை ப்ராப்பராக ஷூட் பண்ண முடியல. பட் இதுதான் எங்களோட ஹோல் vlog. கண்டிப்பாக இதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு என்ன மாதிரியான வீடியோலாம் போடலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.